மேடம் அவங்களுக்கு கொஞ்சம் போன் பண்ணுங்க. இந்த ரெக்கார்ட் ஒரு அவங்க ரெண்டு பேரும் பேசின ரெக்கார்ட் இருக்கு, அத வாங்கி ரெக்கார்ட் போடுங்க. கட்டின புருஷன் கூட அப்படி போங்க வாங்க கூப்பிட மாட்டாங்க. இவங்க பேசிருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி பேசிருக்கு. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. ஒரு நிமிஷம். இந்த அளவுக்கு எனக்கு டார்ச்சர் பண்ற. அப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு போன் தயவு செய்து பண்ணாத நைட்ல. நீ நல்ல பொம்பளையா இருந்தா நேர்ல வந்து பேசு, போன்ல பேசாத. சரியா? நேர்ல வரேன். எங்கங்க வரேன்? நாளைக்கு பேசுவோம், நேர்ல பேசுவோம். நாளைக்கு 10-11 மணிக்கு கூப்பிடு, நேர்ல வரேன். அதுக்கு இடையில போனே பண்ணக்கூடாது. நாளைக்கா எடுத்துட்டு வருவான்னு கேக்குறேன். ஏது ஏன் காசு ஏன் கேக்குறேன்? வந்துருச்சா? நான் எடுத்து வச்சிருக்கேன், அனுப்பிடுற. எங்க சம்பள பணம், அக்கா சம்பள பணம். சரி, நீ இப்ப எதுவும் பேசாத. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரியா? காலையில பேசு. என்னை ரொம்ப நீ டார்ச்சர் பண்ற. ஒன்னாலே எனக்கு தலை கூட வலிக்குது. பயங்கர தலைவலியில இருக்கேன். அடுத்த மாசம் அக்கா வேலை பார்க்குற இடத்துல யூனியனுக்கு போகணுமாங்க. பயமா இருக்கு. பெரிய அதிகாரிகளா இருப்பாங்க. எனக்கு நான் எப்படி பேசுறேன்? வாங்க. எங்கேயுமே நான் வர முடியாது. இப்ப இல்ல, எனக்கு வேலை இருக்கு. போன வை. அடுத்த மாசங்க. போன வை. என்ன யூனியன் கதை? அது எங்க ரெண்டாவது பெரியமா இருக்காங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க. அவங்களும் இதே மாதிரி மனநோய் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வந்து வேலையை உனக்கு எழுதி தரேன், என் பென்ஷன் இது பண்ணி தரேன். இப்போ அவங்க செலவு கொடுக்கறதுனால இந்த அம்மா இப்படி இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. கிடையாது. 10 ரூபா காசு இல்லாம மேடம் நான் பெரிய ஆஸ்பத்திரியில படுக்க, தெரிஞ்சவங்க வீட்டுல படுக்க, எங்க அக்காவை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டாளுங்க. இத்தனை நாள் நாங்க கொடுத்துட்டு இருந்தோம், நல்லா இருந்த. இப்ப தெருவுல திரியுற. அவன் பிள்ளையில வளர்த்துட்டு இருந்தேன். நீ நல்லா புருஷன் முடிக்கிறதுக்காண்டி இல்ல இது பண்ண. சொன்னா கடவுள் இது வந்து சுடுகாடு போற வயசுல சொல்றேன். எங்க பிடிச்சிருந்தேன்? வீட்டை காட்டிரு, செத்து போயிடுறேன் நானு. சாகடி யார சொல்றேன்? காதர் பொண்டாட்டி அங்க இருக்குடி. நீ எதுக்கு பொண்டாட்டி பொண்டாட்டின்ற? அவன் தான் பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கான். பொண்டாட்டி தான் சொன்னேன். உன் மக சின்ன காதர் பொண்டாட்டி மாத்தல விளக்கமாத்தல கொன்றுவேன் சொல்றா. அவசியமே கிடையாது. புரியுதா? சின்ன பொண்டாட்டி அங்க இருக்க. இவன் என்ன மேடம் கூப்பிடுறா? சரி, இப்ப என்னன்னா அம்மாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். வாழ்க்கை இவ்வளவு தூரம் குழப்பம் ஆயிடுச்சு உங்களுக்கு. இன்னுமே ஆச்சு கட்டுப்பாடோட வாழு. அப்படி உங்களுக்கு ஒரு துணை வேணும்னு தோணுச்சுன்னா இல்ல மேடம், எங்க வீட்டுக்காரர் இருக்காரு மேடம். சத்தியமா கதிர் எனக்கு யாருன்னே தெரியும். உங்க வீட்டுக்காரருக்கு இன்னொரு புருஷன் பொண்டாட்டி இருக்கா? பொண்டாட்டி இருக்கு. இப்ப என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு காசு கொடுத்துட்டு இருக்காரு. சரிங்களா? அவர் குழந்தை சாப்பாடு காசு கொடுக்குறாரு. இவ வீட்டு பக்கம் தான் நான் இருக்கிறேன். எங்க அண்ணன் வந்து பாத்து, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, ஓகே, வீட்டுக்காரர் இருக்கா சொல்றீங்க, அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு சொல்றீங்க. எனக்கு இதெல்லாம் புரியவே இல்லம்மா. அப்படி என்ன உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை? சரி, உங்க அம்மாவை தான் குறை சொல்றீங்கல்ல இவ்வளவு தூரம். சரி, அம்மா தான் கட்டுப்பாடோட இருக்கல, ஒழுக்கமா இருக்கல. உங்களுக்கு ஒழுக்கமா இருக்கலாம்ல மேடம்? நாங்க தனியா எப்படி மேடம் இருக்க முடியும்? ஏன் தனியா இருக்கிற வாழறவங்கள ஒழுக்கமா வாழறது இல்ல? எப்படி தனியா இருக்குன்னா? இல்ல தனியா இருக்கலாம்னு சொல்றாங்க. சரி, நீ சின்ன பொண்ணா இருக்க, நீ தனியா வாழ்ந்துருவியா? தனியா? என்ன வயசு உனக்கு? 26 வயசு. 26 வயசுல ஒரு வயசா? இப்பதான் கல்யாணம், திருமண வயசு எங்களுக்கு இப்பதான். நீ எப்படி இன்னும் எத்தனை வருஷமோ, 60 வருஷம் 70 வருஷம் எப்படி வாழ்வ நீ? வேற எங்க வீட்டுக்கு பேசிட்டு தான் இருக்காரு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது உன் மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.